ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கொத்து பரோட்டா. இது வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ தருண் பண்ணியிருந்தான்னு சொன்னேன்ல, ஸோ அந்த ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு முட்டை அண்ட் மசாலா பார்த்தீங்கன்னா இதில் சிக்கன் மசாலா தான் வந்து சேர்த்தாங்க. ஸோ சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கு. பரோட்டா வந்து கடையில் வாங்கினது தான். ஸோ பரோட்டாவும் ரெடியாக இருக்குது. இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் எம்டி சால்னா அண்ட் தேங்காய் சட்னி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலுக்கு இதான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ரெடி பண்ணுறதுக்காக ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கோம். சூடானது வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரட்டோ அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாமே வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேரட்டை கொஞ்சமாக வந்து துருவி சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். சின்ன சைஸ்னால் 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்தோன்னா கொஞ்சம் புளி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தக்காளி வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. நம்ம இதில் வந்து காரத்துக்காக வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. சிக்கன் மசாலா மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ சிக்கன் மசாலா வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம சால்னாவும் சேர்க்க போகிறதுனால அதுலேயும் கொஞ்சம் காரம் உப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவும் சேர்த்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நாங்கள் 10 பரோட்டாவுக்கு வந்து கொத்து பரோட்டா வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 முட்டை அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா வந்து வதக்கி விடுங்க. முட்டை வந்து ரொம்ப வந்து வேகக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு நமக்கு முட்டை வெந்தால் போதும். நம்ம வந்து பரோட்டாவை வந்து சேர்த்துக்கலாம் உடனே. இப்போ மசாலா பத்தலை இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்திருக்கோம். ஸோ முட்டை இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 10 அளவுக்கு பரோட்டா வந்து நாங்கள் சேர்த்திருக்கோம். ஏன்னா வந்து நம்ம இந்த கடாயில் பண்ணுறதுனால கொத்து போடும் போது நல்லா அது வந்து நம்மளால் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம கடைசியில் கொத்து பண்ணும் போது வந்து ரொம்ப நல்லா வரும் நமக்கு. ஸோ பரோட்டாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த முட்டை அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும்னா. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்னா சேர்த்திக்கலாம். சால்னாவையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்னா சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் இருக்கும் இல்லையா வீட்டில், ஒரு பெரிய டம்ளர், அதை வச்சு நல்லா இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்துடும் நமக்கு. கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணும்போது
இந்த கொத்து பரோட்டா ஈட்டிங் சேலஞ்ச் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.